நீங்கெல்லாம் மாடு கிடையாது, நான் சவுக்கு எடுத்து உங்களை அடிக்கிறதுக்கு, நான்லாம் வச்சு வாங்கினேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரிஜினல் ரஞ்சித்ன்னு நான் சொல்றேன். பயங்கர சிரிப்பு. அப்புறம் மேல பார்த்து, ஆனா ரஞ்சிதனா கோவம் வந்தா ரஞ்சிதனா எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு பாயிண்ட் பேசுவாங்க, அப்புறம் பார்த்தா தர்ஷிகாவை காணும். விஷால் எங்க இருக்கான் பாரு, அங்கதான் இருப்பா தர்ஷிகா அப்படின்ற மாதிரி. தென் நைட் இவங்க தூங்க போகும்போது அவரை ஹக் பண்றாரு. இவங்க படுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து அவரை ஹக் பண்ணி பேசுறாரு. மடியில படுக்கிற, காதை நோண்டுற, கையை பிடிக்கிற, தோல்ல சாயுத அந்த பொண்ணு, நீ உனக்கு விருப்பம் இல்லை அந்த பொண்ணு தேவையில்லாம கிரியேட் பண்ணுதுன்னா நீ அது பக்கத்திலே போயிருக்க கூடாது. நீ அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஜாலியா தேய்ச்சி நீ பூசி நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, முத்து வந்து அதை சொன்னதுனாலதான் அருணுக்கு வந்து அவ்வளவு கோபம். நான் வந்து கோழதான், நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு ஈகோ கிடையாது அப்படின்னு நடிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அப்ப அதே மாதிரி நடிக்க வேண்டியதானே நான் கேட்கிறேன். ஓகே, அவர் சொன்னது அவரோட பேட்ஜ்ல இருந்த பார்த்து என்ன வாங்க ட்விஸ்டர் அப்படின்னாரு. இப்ப நீங்க கூட தான் விஷால கலாச்சிங்க, நீ என்ன இங்க சமைக்க வந்தியா, இங்க வந்து நீ என்டர்டைன்மெண்ட் பேர்ல ஒரு ஜோக்கு பண்றியா, அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னீங்க. இப்ப விஷால் நினைச்சிருந்தா டாஸ்க் பண்ணிட்டு வந்து அவங்களால சமைக்க முடியாதுன்னு உட்காந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்லின் ஓப்பனா கரெக்டான ஒரு விஷயத்த வந்து எதுவும் தயங்காம உட்காந்து யோசிக்காம அதை கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட பிக் பாஸ் ரிவ்யூவர் பிரியா அவங்க தான் இருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ரஞ்சித் சாரோட கேப்டன்சி இந்த 2 நாள்ல எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாத கேப்டன்சி மாதிரி இருந்தது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது இது கேப்டன்சி இருக்கானே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து கேப்டன்சி இருக்கா, ரஞ்சிதனா தான் கேப்டனா இருக்காரா அப்படிங்கிறது வந்து என்னால் அதை யோசிக்கவே முடியல. ஏன்னா கேப்டனே இல்லாத வாரம்னு அனௌன்ஸ் பண்ணுவார் பிக் பாஸ். எப்பயாவது ஒரு சீசனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஏதாவது பிரச்சனை ரொம்ப எல்லை தாண்டி போகுது அப்படின்னா அந்த அந்த ஒரு டாஸ்க்லேருந்து வெளியில் வந்து கேப்டனாக அவரை பேச சொல்லும்போது அவர் பேசுகிறதை தவிர்த்து அந்த ஒரு கண்ட்ரோல், அவருக்கான ஒரு மரியாதை வந்து யாருமே அங்கே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்கல. அண்ட் அவருமே வந்து அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து அவர் அங்கே காட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் எப்படி பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லா வாரமும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது இல்லை, பின்னால பேசுறாரு, அன்பா பேசுறாரு, பாசமா பேசுறாரு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ கேப்டன்சிலையாவது அவருடைய இன்னொரு ஃபேஸ் தெரியும். அட்லீஸ்ட் முழுமையா ஒரு நெகட்டிவா காமிச்சிக்காம ஒரு கேப்டனாவது ஸ்ட்ரிக்டா ரன் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது வந்து நடக்கல. எடுத்துட்டு வந்து முட்டையை வச்ச உடனே அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்காகவே அவர் அந்த கேப்டன் வந்து அந்த பிரச்சனையை எதுவுமே கேட்கல, எதுவுமே பண்ணன்றதுனால தர்ஷிகா ஒரு முட்டையை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அதை ஒரு முக்காவாசி பேர் வந்து ஆமா கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவரோட கேப்டன்சி அங்க சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஒரு 5 பேர் மட்டும்தான் கை ஏதோ தூக்கலாம், மற்றபடி எல்லாருமே கை தூக்கி ஆமா இவர் வந்து கெஞ்சினா மாதிரி பண்றாரு, இவர் ஆர்டர் போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து அதை தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த வீக்குள்ள கண்டிப்பா 3 முட்டையும் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 1 போயிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் நடுவுலையோ இல்லை டாஸ்க் முடியறதுக்குள்ளேயோ கண்டிப்பா அது போயிடும். அந்த அளவுக்கு இந்த கேப்டன்சி போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு கூட லாஸ்ட் டைமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஜாக் வந்து லைக் வாண்டடா ரஞ்சித் சாரை வம்பிழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆச்சு. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, ஜாக் சொன்னது ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. இவர் அந்த கெஞ்சுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. நமக்கே இரிட்டேட் ஆகுதுன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அவ்வளோ இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அங்க நடந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா, தீபக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு சண்டை. லேபர் ஓரியன்டட் ஒர்க் ஸ்கில் ஓரியன்டட் ஒர்க். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா கிச்சன் டீமுக்கு வந்து 5லேருந்து 6 பேர் தேவைப்படுவாங்க தான். ஒருத்தர் காய் நறுக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒரு இப்போ சாப்பாடு வைக்கிறாங்கன்னா 2 பாத்திரத்தில் வைக்கணும், தண்ணி பிடிக்கணும், இந்த வேலை அந்த வேலை நிறைய இருக்கும் கிச்சனில். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு சாப்பாடு, இதை தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் எதுனா செய்யணும் அப்படின்னா எல்லாமே அவங்க தான் செய்யணும். 3 வேலைக்கும் செய்யணும்னும் போது
2 பேர் மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருக்கவே முடியும். எப்படி மாத்த முடியும்? 2 பேர் கொடுத்தாலோ 3 பேர் கொடுத்தாலோ எப்படி ஒரு நாள் ஃபுல்லா அந்த வீக் ஃபுல்லா அவங்க தான் செய்யணும். 15 பேருக்கு முதல்ல கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸா இருந்தது. அப்போ கேர்ள்ஸ்ல 9 பேரு இல்ல 10 பேரு, பாய்ஸ்ல அந்த மாதிரி இருந்தாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. 15 பேர் இப்ப இந்த வீக் 2 பேர் வெளியில போயிட்டாலுமே வந்து ப்ரொவிஷன் எப்படி இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது வந்து சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இப்ப சமைக்க தெரியாத 2 பேரையோ இல்ல 3 பேரையோ இல்ல சமைக்க தெரிஞ்ச அந்த 3 பேரையோ இல்ல 2 பேரையோ போட்டாலும் அவங்க டாஸ்கையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் போது பயங்கர ப்ரெஷரா இருக்கும். மார்னிங் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட் சமைக்கணும், இதை தாண்டி டீ காஃபி போட்டு தரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்னிங் 2 பேர், மதியம் 2 பேர், நைட்டு 2 பேர்ன்றது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். இல்ல 6 பேர்னாலும் 5 பேர் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி அவர் கேட்டதுல எனக்கு என்னவோ தீபக் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த இடத்துல ஜாக்லின் அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. இப்போ நீங்க வீடு கூட்டுறது அது ஒரு நாள் செய்யலனா கூட அது பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஆனா சமையல்ன்றது வந்து 3 வேளையும் எல்லாருக்குமே நம்ம போடுற ஒரு விஷயம். சோ அங்க வந்து மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கோங்க. சோ அந்த விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. எனக்கும் கரெக்டா தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்லின் ஓப்பனா கரெக்டான ஒரு விஷயத்த வந்து எதுவும் தயங்காம உட்காந்து யோசிக்காம அதை கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி தீபக் அண்ணா அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து ஸ்கில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு. உடனே இவர் வந்து லேபர்னு புடிச்சுக்கிட்டாரு. லேபர்னா வந்து ஈஸியா வந்து எல்லாத்தையுமே கத்துக்கலாம். இப்ப கண்ணு பார்க்க கையை செய்யும். ஆனா சமையல் அப்படி கிடையாது. உப்பு எவ்வளவு கம்மியா போட்டாலும் ஜாஸ்தியா போட்டாலும் நம்ம மேலதான் தப்பு வரும். அப்போ அதுக்கெல்லாம் பொறுப்பு ஏத்துதான் அவங்க செய்யறாங்க அந்த அந்த வேலையை. அப்போ அதுக்கு ஆட்கள் தேவைன்றது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல அது. ஆனா இது வந்து இவர் வேற மாதிரி மேனிப்புலேஷன் நிறைய பண்ணுவார். வந்து அருண் வந்து அவரு டஃப் கொடுப்பார். மேனிப்புலேஷன்ல வந்து பயங்கர டஃப் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளு. அதனால அவருக்கு வந்து எல்லாமே பயங்கரமா மாக் பண்றாங்க, ட்ரிகர் பண்றாங்க, ப்ரோவோக் பண்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கி இந்த சீசன் முழுக்க அவர் பயணிச்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த சண்டையுமே தொடங்குச்சு. அவர் நினைச்சிருந்தா அப்படியா சரி ஓகே, ஏன்னா அவர் கிச்சன் டீம்ல இருந்திருக்காரு. கிச்சன் டீம்ல இருந்துமே அவர் அந்த மாதிரி பேசுறது தான் வந்து ஷாக்கிங்கா இருக்கு. இன்னொன்று வந்து அப்படி ஒன்றும் வீடு கூட்டுறது வந்து முத்துக்குமரன் இருந்தப்ப அவர் ஒரு ஆள் தான் ஃபுல்லா ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணாரு. 2 பெட்ரூம் வந்து 2 கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தானே பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா தெரியலையே. அவங்க ஜாலியா தானே பண்ணாங்க. அப்போ இவருக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னா இவர் மேல தப்பு இருக்கும். இல்லைன்னா இவர் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் சொல்ல போறேன். ஏன்னா அவரு ஒரு விஷயம் 2 விஷயம்னா பரவாயில்ல, எல்லா விஷயமும் குத்தம். இப்படி ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சா ஏன் அப்படி எடுத்து நீ வச்ச, இப்படி எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்ற ஆள் தான் அருண். அதனால வந்து இப்போ அந்த இடத்துல அவர் ஒரு சீனியர், தீபக் ஒரு சீனியர். அப்போ அவருக்கு ஈகோ கிளாஷ் ஆகதான் செய்யும். நான் வந்து சமையலுக்கு எனக்கு ஆள் தேவைன்னு சொல்றேன். நீ வந்து அதை விட வீடு கூட்டுறது இதை பண்ணி சரி. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன் அருண் கிட்ட. டாஸ்க் நடக்குது. சமைக்கிறவங்கள 3 பேர் தான் இருக்காங்க, இல்ல 2 பேர் தான் இருக்காங்க, இல்ல 4 பேர் கூட வச்சுக்கோங்களேன். டாஸ்க் பண்ணிட்டு வந்து அவங்களால சமைக்க முடியாதுன்னு உட்காந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இப்போ டாஸ்க் முடிச்சுட்டு வந்து வீடு கூட்டலன்னா சரி விடுறா நாளைக்கு கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையா எல்லாரும் உள்ள சொல்லியிருக்காங்க தான். அது வந்து அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். கண் கூட நம்மளும் ஒரு கண்டஸ்டண்டா இருந்து பார்க்குறோன்னும் போது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்க தராங்க. ஆனா இவர் அதை எப்படி கிரியேட் பண்றாரு அப்படின்னா, நான் வீடு கூட்டலனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை, வீடு கூட்டினா இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் டாஸ்க் பண்ணிட்டு வந்து கூட கூட்டுவேன், அது நீ கூட்டுங்க, அது யாரும் வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த மாதிரி சமையல் கிடையாதுன்றதை தான் அவர் சொல்றாரு. அதை தான் ஸ்கில்லுன்றதை வந்து அதை அவங்க மென்ஷன் பண்ணாரு. ஆனா இவர் வந்து வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி வேற வேற வார்த்தைகளை பேசி தேவையில்லாம பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு பாடி ஷேமிங் பண்ணி மாக்கிங் பண்ணி பயங்கரமா பண்ணாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி தெளிச்சு விட்டுறணும். யாருமே அவரை கண்டுக்க கூடாது அந்த வீட்டுல. அப்ப கண்டுக்காம இருந்தா முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அவருக்கு அது பிரச்சனையே வந்து அந்த இடத்துல நடுவுல வந்து முத்துக்குமரன் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. இவர் வந்து சமையல் பார்த்தா அப்படின்னா சுமாரா தான் இருந்தது இத்தனை நாள் அருண் சொல்லும் போது, அப்ப முத்துக்குமரன் எழுந்து சொன்னாரு, சும்மா போய் சொல்லாதீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சமையல் கூட தான் இப்படின்னு சொல்றீங்க, மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இவருக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிட்டு நிறைய வார்த்தைகளை விடுறாரு. அப்ப தீபக் அதை கண்ட்ரோல் பண்றாரு. தீபக் கண்ட்ரோல் பண்ணி பேசும்போது அவர் அந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கட்டத்துல முடிஞ்சிட்டு ஒரு டீம் பிரிக்கும் போது விஷால் தொடங்குறாரு. எங்க டீமுக்கு வந்து தலைவி வந்து எங்களோட சௌந்தர்யா தான் அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது அப்போ ஏதோ ஆப்போசிட்ல இருந்து கவுண்டர் வருது. அப்ப கவுண்டர் வரும்போது என்ன லேபர்ஸ் எல்லாம் குறைச்சி எடை போடுறீங்க அப்படின்னும் போது அங்க தீபக் ட்ரிகர் ஆகுது. நான் ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ல நான் அந்த வார்த்தையை எடுத்துட்டு வரேன், நீ வந்து உன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக காமெடிக்காக நீ அதை யூஸ் பண்ணனா சனிக்கிழமை நீ தான் விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் சொல்றது கரெக்ட். அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அதை எடுத்துட்டு வர்றாரு. நீ அதுலயும் காமெடியை தான் போடுவேன்னா இதுதான் விஷால்.
இதுதான் விஷால். எந்த ஒரு சீரியஸ் கான்வர்சேஷனையும் எடுத்துட்டு வந்து அவருடைய ஜோக், அவருடைய என்டர்டைன்மெண்ட், அவருடைய டைம் பாஸ், அவருடைய லவ் எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு கலவையா என்டர்டைன்மெண்ட்டா நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால தான் நேற்று அவருக்கு அவ்வளவு கோவம் வந்தது. தீபக் கோவம் வந்து அவருமே சொன்னார், இது நீங்க காமெடி பண்றதுக்காக நான் இதை சொல்லல, இது நான் சீரியஸா பேசியிருக்கேன் அப்படிங்கறத அங்க மென்ஷன் பண்ணாரு. ஓகே, இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு பக்கம் போகும்போது ரயான் பாத்தீங்கன்னா சவுண்டுக்காக பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட் தான் ரயான் சைடு இருந்து கொடுத்திருந்தாலுமே கூட இப்போ அதை எப்படி பேசுறாங்கன்னா, அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருப்பி கோவா கேங் சேர்ந்துருச்சு அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் கோவா கேங் இல்லை இப்போ. அப்படி கோவா கேங் இருக்குன்னா பழைய மாதிரி அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து என் மேல தப்பு இல்லை, நான் யார் கூடயும் சேரல, நான் யாருக்கும் இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு. அவர் நாமினேட் பண்ண 2 பேர் அவருக்கு பிடிச்ச சௌந்தர்யா அண்ட் ரயான். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, சௌந்தர்யா வந்து இல்லாத ஒன்றத்தை கிரியேட் பண்ணும், அது அது கேமரா கான்சியஸோட அது வந்து ட்ராமாவை அப்ளை பண்ணணுன்றது தான் அவங்களுடைய வேலை அப்படின்னாரு. இந்த ரயான் வந்து விளையாட ஒரு விஷயம் நான் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணவே இல்லை. ஒருவேளை பண்ணாம இருக்கிறது தான் அவரோட விஷயமான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணாரு. ஆனா சூப்பர் ஜெஃப்ரி, நான் சொல்றேனே. ஆனா இவங்க 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர்த்து ஒரு போட்டியாளரா அவங்கள பார்க்கல. பட் போட்டியாளரா இவங்களுமே பார்க்கணும். இவங்களுக்கு இது வந்து ஒரு செருப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும். ஏன்னா அவங்க 3 பேருக்கு இப்ப தெரியாது. அந்த பேர் கூட பாருங்க, ஊமை ராஜா இம்சை ராணின்னு வச்சிருக்காரு. ஆனா வெளியில அந்த நாமினேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் முத்து கரெக்டா அந்த வார்த்தையை சொன்னாரு. எவனோ ஒருத்தன் ராஜா ராணி தான் வச்சிருக்கான், ஒரே ஆள் தான் இவங்க 2 பேர்த்தையும் நாமினேட் பண்ணியிருக்கான், அவன் தான் இந்த பேரை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொன்னார். கரெக்ட், ஜெஃப்ரி தான் அவங்க 2 பேருக்குமே பேர் வச்சாரு. அந்த விதத்துல வந்து துரோகம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்றது, நீ நீ நாமினேட் பண்ண வேணாம்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்ற பத்தியா, இல்லாததை கிரியேட் பண்றாங்க, பண்ணி வந்து ஒரு விஷயத்த நடத்துறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா இருக்கிற பிரச்சனையா அவங்க பேச மாட்டாங்க, இல்லாததை எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து எதுவுமே இங்க இல்லாம இல்லை. சௌந்தர்யா ஒரு நல்ல பிளேயர் தான், விளையாட்டை கொடுத்து அவங்க நல்லா விளையாடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுனிதா இருந்தப்பெல்லாம் கில்லர் காயின் டாஸ்க்லாம் அவங்க நல்லா விளையாடி இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு இப்போ வந்து கிளியரா தெரியுது, இந்த ஜெஃப்ரின்ற ஒரு பையன் வந்து இவங்க இவங்க டீமுக்குள்ள வந்து இவங்க எதுவுமே இல்லாம இவங்களை பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமுக்குள்ள வரணும், ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகணும். இந்த கேங் வந்து பயங்கரமா லூட்டி அடிக்கும் போது அதை வந்து எல்லாரும் பார்க்கணும், பார்த்து அது ஒரு எபிசோடுக்கு வரணும். எபிசோடு வரும்போது ஹோஸ்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்கணும், கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அது அப்படியே உடஞ்சி பிரியணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பையன் இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அது தோணிட்டே இருக்கு. அந்த சண்டே நைட்டு பவித்ரா கிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு அது தோணிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்படி இறங்கிட்டான் அந்த பையன். எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த எவிக்ஷன். அதாவது ஜெஃப்ரி போயிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யாவை அந்த பாயிண்ட்டுக்காக அவங்க நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்குமே ஷாக்கிங்கா இருந்தது. எல்லாருமே நாமினேட் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீ சொல்ற காரணமும் நீ நடந்துகிட்ட நடத்தைக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன் அந்த பொண்ணு தேவையில்லாம உனக்கு கிரியேட் பண்ணதில்ல, நீ அந்த பொண்ணு மடியில படுக்கிற, காதை நோண்டுற, கையை பிடிக்கிற, தோல்ல சாயுத அந்த பொண்ணு, நீ உனக்கு விருப்பம் இல்லை அந்த பொண்ணு தேவையில்லாம கிரியேட் பண்ணுதுன்னா நீ அது பக்கத்திலே போயிருக்க கூடாது. நீ அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையும் ஜாலியா தேய்ச்சி நீ பூசி நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு இல்லாததை ஒன்று கிரியேட் பண்ணணும்னா அப்போ வெளியில இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ இத்தனை நாள் வந்து, ஏன்னா ஜெஃப்ரிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் ஸ்டார்டிங்ல இருந்தே இதைதான் பண்றான்னு சொன்னா யாருமே நம்பல. ஏன் தேய்க்கிறான், விரல பூச்சி இழுக்கிறான், இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள நடக்குது அப்படின்றத வந்து வெளியில சொன்னாலும் நம்புறதுக்கு ஆள் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஹோஸ்டும் சரி இல்லை. அதனால அந்த விஷயம் கேட்கவே இல்லை, கேட்கப்படலை. இப்போ அது அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. இவர் இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா இருந்து தேய்ச்சி பூசி முழுவி எல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குறைய சொல்றியே, நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு இது பப்ளிக்கு நான் பாக்குறேன், ஏன்னா வேற மாதிரி கேட்டுருவேன் நான் அந்த பையனை. இந்த ஃபர்ஸ்ட் டே பிரச்சனை ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாலுமே எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த நேரத்துல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. லைக் அந்த பாயிண்டவே எடுத்து மேனேஜர் வெர்சஸ் லேபர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அது அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது கொடுத்தா ஹவுஸ்மேட்க்கு ட்ரிகர் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு.
ஸோ இந்த டாஸ்க்ல நடந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இந்த வேலைக்காரன் டாஸ்க் வந்து சீசன் 2ல வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக எதுலேயும் வரல. அதுக்கப்புறம் அந்த சீசன்ஸில் வந்து தான் நான் சரியாக நோட் பண்ணேன். ஆனால் சீசன் 2ல வந்தது. அதுக்கப்புறமா வந்தது இந்த சீசனை தான் நான் பார்க்குறேன். அப்போது டீமே வந்து அதை யோசிச்சிருக்காங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருப்பாங்க. பட் இவங்க பேசுனதை வச்சு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்து விஷயம் இதுதான்றதை சொல்லாமலே வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. டாப் 8ல யார் இருப்பாங்க, டாப் பாட்டம் 7ல யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ டாப் 8 செலக்ட் பண்ணிட்டாலும் பாட்டம் 7 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ செலெக்ஷன் அப்போவே வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போது நிறைய பேசிக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட் பேசஸ்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்வு பண்ணுறாங்க. அப்போது ஏன்னா அதுக்கு முன்னால் எபிசோடில் காமிச்சது வந்து பாதி தான் காமிச்சாங்க. என்ன காமிச்சாங்கன்னா நேராக போய் நிற்கணும், அவங்களுக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்க, இது மட்டும் தான் காமிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அது என்னன்னா அவங்களுக்கு விருப்பமானவங்க யார் யார், ஐ மீன் இந்த கண்டஸ்டன்ட் எனக்கு டாப் 8ல இருக்காங்க அப்படின்றத ஒரு 8 பேரை நின்று சொல்லணும். அது எல்லாருமே சொன்னாங்க. அதில் மேக்சிமம் கவரான பீப்புள்ஸ் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக், இவங்க 5 பேருமே வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து சொல்லிட்டாங்க. ஒரு 15 பேரில் வந்து 13 பேர் 12 பேருக்கு மேலே சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நின்றுடுறாங்க. நின்னதுக்கப்புறம் திருப்பியும் ஓட் வைஸாக போகலாம் அப்படின்ட்டு ஓட் எடுக்கும்போது நல்லா நோட் பண்ணுங்க, பவித்ரா எல்லாருக்கும் கையை தூக்குறாங்க. யாருக்குன்னா தர்ஷிகாவுக்கு கை தூக்குறாங்க, ஜாக்லினுக்கு கை தூக்குறாங்க, சௌந்தர்யாவுக்கு கை தூக்குறாங்க, விஷாலுக்கு கை தூக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே கையை தூக்கிட்டு அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்னும் போது அப்போ முத்துக்குமரன் என்ன பண்றாருன்னா இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி நடுவில் திருப்பி இந்த சைட்ல இருந்து வரலாம் ஜெஃப்ரி சொன்னது கேட்டு வரும்போது அங்க பவித்ரா கேட்குறாங்க, இங்க இருந்து தானே வரணும், அப்பயே இங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அன்ஷிதாவுடைய பாயிண்ட்டை எடுத்து அன்ஷிதா வைக்கும் போது எனக்கு வந்து விஷால் தர்ஷிகா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன். பட் அந்த ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணியாச்சு. ஆனாலும் ஓட் வைஸ் பார்க்கும்போது அவங்க வந்து ஜாஸ்தியாக தான் இருக்காங்கன்றதுனால அவங்கள வச்சுக்கிறாங்க. அப்போ பவித்ரா ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க இங்க நிறுத்திட்டு நடுவில் நிறுத்திட்டு திருப்பி அங்கேயே நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால தான் எனக்கு ஓட்டு வரல அப்படின்னும் போது பவித்ராவை கூப்பிட்டு நிக்க வைக்கிறார் முத்துக்குமரன். அப்ப பவித்ராக்கு யாரெல்லாம் ஓட்டு போறீங்கன்னு கேட்கும்போது கம்மியா தான் போடுறாங்க பவித்ராக்கு. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இங்க 8 வந்து நின்றுட்டா அவங்கெல்லாம் கை தூக்கக்கூடாதுன்றது கிடையாது. ஓகே, அப்போ அங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அங்க இருக்கவங்களும் கை தூக்கணும், இங்க இருக்கவங்களும் கை தூக்கணும். அப்போ பவித்ரா அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கு பவித்ராக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கை தூக்கியிருப்பாங்களே. ஆனா பவித்ராக்கு கை தூக்கலன்றதுக்கு காரணம் பவித்ராவும் காரணம் தான் சொல்றேன். ஏன்னா பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இடத்துல நீங்க பவித்ராவை பார்க்கலாம். அதை தாண்டி ஜோன் அவுட்ல தான் இருப்பாங்க பவித்ரா. ஏதாவது எங்கேயாவது யார்ட்டையாவது உட்காந்து ஆனந்தி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் வீக் ஆனந்திட்டு தான் முழுசா எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனந்தி கிடையாது அப்படின்னும் போது அதை தாண்டி பவித்ரா இப்போ எங்கேயாவது தெரியுறாங்களான்னு பார்த்தா இல்லையே, எங்கேயுமே தெரியல. நாங்க இந்த வீக் மட்டும் வச்சு நாங்க அதை எடுக்கல. அதை தான் முத்துக்குமரன் சொல்றாரு, டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் டே 65 வரைக்கும் நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்றாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேட்மெண்ட்லயே அவங்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேத்து முத்துக்குமரன் மேல தப்பு இல்லை. மேபி அந்த ஒரு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா வேணா இப்படி கூப்பிட்டதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது தப்பு. ஆனா பவித்ராக்கு இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது இல்லையா, அந்த கான்வர்சேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா மேல வந்து முக்கால்வாசி தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்திருக்கும் தான் நான் சொல்றேன். இப்போ ஜாக்லின் ஒரு இடத்துல தெரியுறாங்கன்னா ஜாக்லின் சண்டை போடுறாங்க தெரியுறாங்க, சௌந்தர்யா ஒரு இடத்துல தெரியுறாங்கன்னா சௌந்தர்யாவில் 2-3 பிரச்சனை வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் சௌந்தர்யாவும் பாதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா அந்த டாப் 8க்கு விஷால் தகுதியானவரான்னு கேட்டா விஷாலுக்கே அது தகுதி இல்லைன்னு தான் ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி தர்ஷிகாவுமே என்ன பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்றேன். டாஸ்க் கிட்டத்தட்ட பவித்ரா மாதிரி தான், அவங்களோட டாஸ்க்கை தாண்டி வேற என்ன பண்ணாங்க, அவங்க ஒன்றும் பண்ணல, லவ் தான் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து லவ் பண்ணாதான் இருக்க முடியுன்ற அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா லவ் இல்லாமலே இருக்க முடியும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஜாக்லின் இருக்காங்க. இப்போ நான் ஜாக்லினை பெருமையா பேசணும்னு நினைச்சு பேசவே இல்லை. நீங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தேவையான விஷயத்துல தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க வீட்லயே இருந்திருக்கலாமே. இங்க எல்லா விஷயத்துலயும் எல்லாரும் எல்லாத்தையுமே பேசணும், எல்லாத்தையுமே பண்ணணும், ஃபைட்னாலும் இருக்கணும், அழுகைனாலும் இருக்கணும், பாசம்னாலும் இருக்கணும். அதுதான் இந்த கேம். நீங்க எனக்கு டாஸ்க் கொடுத்தாதான் நான் செய்வேன், என் வேலை உண்டு நான் ஒன்று இருப்பேன்னா நீங்க அதை வீட்லயே இருந்துக்கலான்றது தான் அவங்களுடைய கருத்து. ஸோ அதுதான் மெயினா வந்தது. ஒரு வழியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாப் 8 பாட்டம் 7ன்றது வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் டாஸ்க் என்னன்றதையும் அனௌன்ஸ் பண்றாரு பிக் பாஸ்.
அப்பதான் வந்து மேனேஜர் வெர்சஸ் தொழிலாளிகள் அப்படின்றது டாஸ்க். அப்போ இதுல ஒரு பிரிவினையை கொண்டு வர்றாரு. என்னன்னா இந்த டாப் 8ல இருக்கவங்க நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்ல தான் இருப்பாங்க. ஆனா பாட்டம் 8ல இருக்கிறவங்க வந்து பாட்டம் 7ல இருக்கிறவங்க வந்து நாமினேஷன் ஜோன்ல தான் இருப்பாங்க. அப்போ இந்த டாப் 8ல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது அடுத்த வாரம். அப்போ அந்த பாட்டம் 7ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டைரக்ட் நாமினேஷன் இருக்கு. இந்த டைரக்ட் நாமினேஷன் இந்த வாரம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டைரக்ட் நாமினேஷன் இருக்கு. அதனால இந்த வீக் இந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே பஸர் டு பஸர் ஒன்று வைக்க போறாரு, பஸர் வைக்க போறாரு. எப்போ பஸர் வச்சாலுமே வந்து மேனேஜர்ஸ்ல இருந்து ஒருத்தர் யார் லீஸ்டா இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி தொழிலாளர்களுக்கு அனுப்பணும். தொழிலாளர்கள் வந்து அவங்கள யாரு பெஸ்ட்ன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மேனேஜருக்கு அனுப்பணும். இது இந்த டாஸ்கோட இறுதியில யார் வந்து அணி மாறி இருக்காங்களோ அந்த இறுதியில மேனேஜர்ஸ்குள்ளேயே பேசி ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும். தொழிலாளர்களை வந்து தொழிலாளர்களே பேசி டைரக்ட் நாமினேஷனுக்கு அனுப்பணும். இதுதான் இந்த வீக்குக்கான டாஸ்க் ஆரம்பிச்சதோ இல்லையோ, டாஸ்க் ஆரம்பிச்சு இப்படின்றதுக்குள்ள அருண் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனைனே எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு ஆர்டர் போடுறது பிரச்சனையா? ஏன்னா ஆர்டர் போடுற இடத்துல இருக்கவங்க மேனேஜர்ஸ், கேட்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க இவங்க. அப்போ அதை வந்து ஆர்டர் போடுறதுல அருணுக்கு பிரச்சனையா, இல்ல அருணுக்கு பிடிக்காதவங்க வந்து அதை ஆர்டர் போடுறதுல அருணுக்கு பிரச்சனையா அப்படிங்கறத கேட்டா, முத்து வந்து அதை சொன்னதுனாலதான் அருணுக்கு வந்து அவ்வளவு கோபம். அண்ட் முத்து மேல ஒரு தப்பு இருக்கு. அப்படி என்னன்னா, மேனேஜர்ஸ்லாம் கலந்து பேசிதான் ரூல்ஸை கொண்டு வரணும். பட் இவர் ரூல்ஸ் வெளியில போட்டுட்டு இருக்கதே உள்ள இருக்க மேனேஜர்ஸ்க்கு தெரியல. ஸோ அது மட்டும் முத்து மேல தப்பு தான். ஆனா அதுக்கப்புறமா இவர் ஒரு பிளே பண்ணார் இல்லையா, ப்ரோவோக், ஜஸ்ட் அ மவுத் பீஸ், பயங்கரமா ப்ரோவோக் பண்ற, மாக் பண்ற, என்னை வந்து நீ மட்டம் தட்டுற, நீ வந்து பெரிய இடத்துல இருக்கனா, நீ இப்படி நீ அப்படின்ட்டு பயங்கரமா ஓவரா பிளாஸ்ட் ஆனாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்றாரு, இல்லாத விஷயத்த உருவாக்காத. அதை தான் அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு. அது அவர் வந்து நம்ம வந்து சர்வெண்ட் தான், பெக்கர்ஸ் கிடையாது அப்படின்னாரு அருண். யாருமே சொல்லல அதை. ஆனா நீங்க ஏன் அதை கொண்டு வரீங்க, அந்த மாதிரி நாங்க நினைக்கவே இல்லையேன்றது வந்து முத்துக்குமரனுடைய கருத்து. ஆனா இவர் வந்து இல்ல நீ அப்படிதான் நினைச்சு என்ன நடத்துற அப்படின்னா, உனக்கு அங்க ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கு. ஈகோ கிளாஷ் இருக்குன்னா என்னால விளையாட முடியாது சொல்லிட்டு போ. அதையும் பண்ண மாட்டேங்க. கண்டஸ்டன்ட் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் வேற எங்கேயோ திருப்புறாரு அப்படின்ற மாதிரி வேற வார்த்தைகளை சேர்த்துப்பாரு, வேற வார்த்தைகளை சேர்த்து இதுக்கு இதுதான் அர்த்தம், இந்த வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறாரு. ஆமா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ப்ரோவோக், மாக்கிங், ஜஸ்ட் மவுத் பீஸ், அப்புறம் வந்து ட்ரிகர், ட்விஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அருணால ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. நான் வந்து அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நீ ஜஸ்ட் மவுத் பீஸ்ன்னு சொன்ன அருண், ஈவினிங் ஒரு கான்வர்சேஷன் வருது, ராணுவுக்கு பதிலாக இவர் பேசுறாரு. அப்ப இவர் யாருக்கு மவுத் பீஸா இருக்காரு? யாருக்கு? ஈவினிங் ஒரு கான்வர்சேஷன் ஏன் ராணுவ சொல்லணுன்றது இல்லையா? நீங்க ஏன் பேசுறீங்க? அப்போ அந்த இடத்துல அதானே கேட்க தோணுது. இவர் வந்து வாலண்டரா முத்துவை மட்டம் தட்டுறதா, முத்து கூட ஒரு ஈகோ கிளாஷ் பண்றது வந்து இவர் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது இவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்ன்றது இவருக்கு தெரியவே இல்லை. அருணை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமா தேவையில்லாத விஷயங்களா இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனையா இருக்கட்டும், மார்னிங் வந்து தீபக் சாதாரணமா வந்து கிண்டலுக்கு பேசுற மாதிரிதான் அவர் ட்விஸ்டர்னாரு. அவர் விளையாட்டுக்கு தான் அதை பேசிட்டு இருந்தார். நான் லைவ்லயும் பார்த்தேன், எபிசோட்லயுமே பார்த்தேன். விளையாட்டுக்காக தான் அவர் தொடங்குறாரு. பட் எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, பர்சனலா வந்து அவர் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் டேவே நிறைய எமோஷனலா வீக்கா இருந்தாரு. ஆனா எமோஷனலா இவர், அதாவது அந்த லேபர் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் லேபர் இதை பத்தி பேசும்போதே தீபக் நான் பண்ணது தப்புன்னா சாரிடான்னு போய் சாரி கேட்டாச்சு. அவர் சாரி சொல்ற இடத்துல இருக்காரு, அருண் சாரி வாங்கிக்கிறாரு அந்த சாரிய. அப்போ அங்கேயும் அது முடிஞ்சு போச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் லேபர்னு கூப்பிட்டு இருந்தா நீ திட்டிருக்கலாம். ஓகே, அவர் சொன்னது அவரோட பேட்ஜ்ல இருந்த பார்த்து என்ன வாங்க ட்விஸ்டர் அப்படின்னாரு. பட் மேபி அது அவருக்கு ட்ரிகர் ஆயிருக்குமோ. ஏங்க ஒரே குரூப்ல தானே இருந்தாங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இருக்கும்போது பாய்ஸ் எல்லாம் ஒத்துமையா தானே இருந்தீங்க. யார் என்ன சொன்னாலும் காதை பொத்திக்கிட்டு நான் வந்து கோழதான், நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு ஈகோ கிடையாது அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தீங்கல்ல. அப்ப அதே மாதிரி நடிக்க வேண்டியதானே நான் கேட்கிறேன். நடிக்க வேண்டியதானே. இப்போ உங்க பாய்ஸ்குள்ள ஒரு விதமான கலாய்க்கிறதெல்லாம் இருக்கும். இப்ப நீங்க கூட தான் விஷால கலாய்ச்சிங்க, நீ என்ன இங்க சமைக்க வந்தியா, இங்க வந்து நீ என்டர்டைன்மெண்ட் பேர்ல ஒரு ஜோக்கு பண்றியா, அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னீங்க. இப்ப விஷால் நினைச்சிருந்தா ஆப்போசிட்ல இருந்து அவன் பேசிருக்கலாம், விஷால் கத்திருக்கலாம் இல்லையா. அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியும். அவருக்கு பேச தெரியாதுங்க, அவருக்கு நடிக்க தெரியாது. அவர் ஜஸ்ட் லவ் கண்டென்ட் கொடுக்க வந்திருக்காரு, அதுக்குதான் அவரு. அதனால அப்போ நீ ஒருத்தரை கலாய்க்கும் போது அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்து உன்னை கலாய்ச்சா நான் ஏத்துக்க மாட்டேன்னா அது என்னது? அது வந்து அது இந்த விஷயம்ன்றது இல்ல. ஒரு விஷயம் அருண் சொன்னா நம்ம ஏத்துக்கணும். ஆனா அருண் கிட்ட நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்லுங்களேன், இல்ல
அதுக்கு வேற வேற எக்ஸ்பிளனேஷன், வேற வேற ஊர்ல இருந்து. இப்ப நான் கோயம்புத்தூரை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இல்லைங்க அது கோயம்புத்தூரே கிடையாது, அது வால்பாறை, அது ஊட்டி அப்படின்னு அருண் அதை மாத்துவார். ஆனா எல்லா ஃபைட்லயும் அவர் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணாத நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? நான் வந்து எனக்காக ஃபைட் பண்ணல, டீமுக்காக தான் ஃபைட் பண்றேன் அப்படின்ற விஷயம். அந்த டீமுக்கே அவர் டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் அப்படின்னா, அன்ஷிதா கிளியரா சொல்றாங்க, இவர் பர்சனல் எடுத்துட்டு வந்தா பேசிட்டு இருக்காரு, இவருக்கும் முத்துக்கும் ஆகலன்றது ஒரு பர்சனல். அதை வந்து இந்த கேம்குள்ள எடுத்துட்டு வந்து ஏன் டீமுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது அன்ஷிதாவுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபக்கும் அருணும் உட்காந்து பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னால அருண் பேசின வார்த்தைகள் அவ்வளவு அவ்வளவு வார்த்தைகள். அவர் ஜஸ்ட் கிண்டல் தான் பண்ணாருன்றத விஷால் சொன்னதுக்கு விஷால ஃபுல்லா பயங்கரமா மாக் பண்ணாரு. மாக் பண்ணிட்டு விடு விடு விடு, நீ அவங்க கூட போய் பேசு, அவங்க கூட இது இதெல்லாம் பாரு, நான் பாத்துக்கிறேன், எனக்கு நான் தான் இருக்கணும், எனக்கு நான் பாத்துக்கிறேன், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம. தீபக் பாத்தீங்கன்னா அருண் கிட்ட போய் சாரி கேட்டிருந்தாரு. சோ அந்த சாரி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சாரி கேட்டது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேவா செகண்ட் டேவா? ரெண்டு நாளுமே சாரி கேட்டாரு. செகண்ட் டே வந்து ரொம்ப எமோஷனலா வீக் ஆகி சாரி கேட்டிருந்தாரு. ஆமா, ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து தீபக் ஆனா ட்ரிகர் ஆயிட்டு தான் நிறைய வார்த்தைகள் விட்டாரு. நிறைய வார்த்தைகள், ட்விஸ்ட், அப்புறம் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லேபர். ஏன்னா அவர் தான் சொன்னார், லேபருக்கு எவ்வளோ டீ கொடுக்கணுமோ கொடுங்க, இந்த 3000 ரூபாய் பட்ஜெட்டை வச்சு நீங்க என்ன கிழிக்கிறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் அருண் சொன்னார். 3000 ரூபாய் பட்ஜெட் வச்சு நீங்க என்னென்னலாம் சமைச்சு கிழிக்கிறீங்கன்னு பாக்குறேன் அப்படிங்கிறத ஜெஃப்ரி வந்து டீ போட்டுட்டு இருக்கும்போது அதை சொன்னாரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவர் விட்டுருவாரு. ஆனா இவருக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வார்த்தைங்க விட்டா அதை மட்டும் பிடிச்சிப்பாரு. பிடிச்சிட்டு என்ன மாக் பண்றாரு, என்ன ப்ரொவோக் பண்றாரு, என்னை வந்து ட்விஸ்ட் பண்றாருன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இவர் வந்து பேசுவார். நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே உங்களை அப்படி சொல்றாங்களா, ஏன்னா காலங்காலத்துல வந்தோடனே இப்படி ஸ்டார்ட் பண்றீங்க, வேண்டாண்ணா, அது என்ன பண்றது, அவங்க கொடுத்துட்டான். அப்போ அந்த இடத்துல சத்யா சொல்றாரு, நான் மிச்சர், நான் சும்மா தானடா இருக்கேன் அப்படின்றாரு. மிச்சர்னு சொல்லும் போது, நான் மிச்சர் தெரியுமா உங்களுக்குலாம், நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போறாருல, இப்ப நீங்க அதை வந்து பெரிய விஷயமா ஆக்குறீங்க. அதை அந்த பேர் வச்சது உங்க ஃப்ரெண்டு தான், ட்விஸ்டர்னு பேர் வச்சது சத்யா தான். ஆனா சத்யாவே வந்து என்ன சொல்றாருன்னா, இது அவர் விளையாட்டுக்கு தான் சொன்னார், நீ ஏன் இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான். காலையில அது மண்டேவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு விஷயம் அருண் இந்த வீக் அருண் தெரியணுன்றதுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டேவா இருக்கட்டும், செகண்ட் டேவா இருக்கட்டும், ஒரு பாய்ஸ்குள்ள கலாச்சிப்பாங்கல்ல, மச்சான் நீ இப்பட்றா நீ அப்பட்றான், அந்த மாதிரி தான் அவர் பேசுனது. அவர் அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இவர் கொண்டு போன விதம் வேற 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 மாதிரி கொண்டு போன. சொல்லுங்க, ஸ்கில் மேனேஜர் ஏதோ சம்திங் இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த விஷயம் பெருசா ஆகும்போது பயங்கர வார்த்தைகளால விளையாடிக்கிறாங்க ரெண்டு பேர் மேலுமே தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வார்த்தைகளை அதிகமா விட்டது அருண் தான். விட்டுட்டு எல்லாம் என்ன அப்படியே பயங்கரமா வாயை மூடிட்டு இருக்கீங்க, அவருக்கு பயந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவர் போயிட்டாரு. திருப்பி வந்தாரு, விஷால் கிட்ட பேசினாரு. அழுகுற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண, ஏன்னா தனியா இருந்தா கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்ல, அதனால அழுகுற மாதிரிலாம் பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி எழுந்து போய் குளிச்சாரு, வந்தாரு. தீபக் இவரை கூப்பிட்டு போய் பேசினாரா இல்ல இவரா போய் பேசுறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா தீபக் தான் கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த்தா பேசினாரும். தீபக் அப்படியே லைட்டா அழ தொடங்கும் போதே உடனே வந்து இவர் வந்து சரி விடுங்கண்ணா, இதை காலையிலே சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நான் கேட்கிறேன், காலையிலே நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தனா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. அண்ணா விடுங்கண்ணா, காலையில எங்க அத்தெல்லாம் ஏன்னா ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்படியே முடிஞ்சிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ பேச அவர் சீனியர்ன்றதுனால அவர் இன்னும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. ஆனா இது எப்படி அவருக்கு சமாளிக்கிறதுன்றது தெரியல. அதனாலதான் அருணை கூப்பிட்டு சாரி கேட்டார். வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்மளுடைய கேரக்டரை வந்து மறைச்சு வச்சிருந்தோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் இருக்குன்றது வெளியில தெரிஞ்சிடும்ன்றதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, லைவ்ல என்ன சொன்னார்னா, அது அழகா எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க சேனல். லைவ்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இது மாதிரி வந்து ஹெல்த்தியா இது பண்ணும்டா, இது வந்து நீயும் ரொம்ப பேசின, நானும் பேசிட்டேன், சாரிடா, ஆனா இது வெளியில தப்பா போகும்டா, எனக்கு நல்லா தெரியும் இது வெளியில தப்பா போகும் ஒரு 3-4 வாட்டி சொல்றாரு. சொல்லும்போது அப்போ வந்து அருண் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் அது என்னவோ கரெக்ட் தான் அப்படிங்கிற, ஏன்னா இவரும் நிறைய பேசியிருக்காரு. ஆனா பேசின விஷயங்கள் வெளியில வந்துருச்சு. இவங்க கட் பண்ணணும், அதாவது இந்த கான்வர்சேஷனை வந்து எப்படி முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை வந்து ஃபுல்லாவே சேனல் போடாம இந்த பாதி விஷயங்களை வந்து கட் பண்ணாங்க. வெளியில தப்பா போகும்னு சொன்னது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. பட் இவங்க சாரி கேட்டதை மட்டும் காமிச்சுக்கிட்டாங்க. தீபக்கோட ஒரு பயம், ஐயோ நம்ம கோவப்பட்டவே சோத்துல விஷம் வச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு டைலாக் வரும் தெரியுமா, அந்த மாதிரிதான் உண்மையாவே ஒரு பதட்டமாய் சாரி கேட்டார். அவர் மனசார சாரி கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம், அவர் அழுகையில அது மனசார கேட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா அவருக்கு ஒரு பயம், வெளியில நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுவோம், நம்ம இத்தனை நாள் மூடி மறைச்ச ஒரு மாஸ்க் வந்து வெளியில வந்துருமே அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டு க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த இடத்துல பிளே பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அவர் அழுததெல்லாம் உண்மையா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அவருடைய தாட் இதுதான்றது எனக்கு கிளியராகவே தெரிஞ்சுது.
அப்புறம் பாத்தீங்கன்னா ராணவ் அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்ணாரு பாருங்க, அதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ராணுவ வந்து இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்லைன்னு அந்த மாதிரி தான் வரும். அவர் இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் எங்கேயாவது தெரியணுன்றதுக்காக ஏதாவது பேசணுமேட்டு பேசுறாரு. நானும் இருக்கேன்டா பிக் பாஸ் வீட்ல. ஆமா, ஏதாவது பேசுவேன். என்ன வந்து மரியாதை இல்லாம நடத்திட்டாங்க, என்ன வந்து இப்படி நடத்திட்டாங்க, என்ன வந்து அப்படி நடத்திட்டாங்க. ஆக்சுவலா நேத்து ஈவினிங் ஒரு மீட்டிங்னு வரும்போது லைவ்ல பார்க்கும்போது கிளியரா தெரியுது. ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்னா இவங்க தான் வந்து சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டும் போது கேமரால சொல்லிட்டு போகணும் அப்படின்னா வரும்போது இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு மேனேஜர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தொழிலாளர்கள்ல இருந்து 4 பேர் போயிட்டாங்க. 5வது ஆளா வந்து அருண் எழுந்து போறாரு. போகும்போது அப்போ வந்து முத்துக்குமரன் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னா, அருண் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்றோம், உங்களுக்காக ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிருக்காரு. இதுதான் அவர் சொன்னது. எப்போ வருதோ அப்பதான் நான் வருவேன், எனக்கு எப்போ வருதோ அப்பதான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவர் ரொம்ப நேரம் ஓட்டுறாரு அருண், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா. முத்துக்குமரன் ஒரு வார்த்தை கேட்டாரு, என்ன எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு முன்னால் அவர் சொன்னது போயிட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, எனக்கு இது எப்போ வருதோ அப்பதான் நான் வெளில வர முடியும்னு சொல்லும் போது அப்போ எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதா கேட்டார். அதுக்கப்புறமா தான் ஜாக்லின் திருப்பி கேட்டாங்க, இல்ல நீ ஒரு டைம் சொன்னாதானே தெரியும் வரும் அப்படின்னும் போது, ஏங்க இதுக்கெல்லாம் எப்படிங்க டைம் சொல்ல முடியும், நேச்சர் கால்ஸ் இது எப்போ வருமோ அப்பதான் நான் போயிட்டு வர முடியும் அப்படின்ட்டு இவர் ஆர்கியூ பண்றாரு. பண்ணும்போது அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை எனக்கு தப்பா தெரியல. ஏன்னா மீட்டிங் ஆரம்பிக்கணும், அதனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றது தப்பு இல்லையே. ஏன்னா இவரு அதை முடிக்கணும் வச்சா சரி ஓகே வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இவருக்கு முத்துக்குமரன் அப்படின்னு வச்சா கூட இவருக்கு தப்பா தெரியுது. அப்போ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் முத்துக்குமரன் என்ன பண்றாரு, ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்து அவர் சொல்றது ஒன்றும் தப்பா எனக்கு ஒன்றும் தெரியல. வெளியில பாக்குற எல்லாருக்கும் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா முத்துக்குமரன் மேல என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அப்ப அந்த மாதிரி அவர் எடுத்து பேசும்போது இவர் வந்து வாண்டடா முத்துக்குமரன் பேசுறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. இல்ல அருண் வந்து அந்த ஸ்டார்டிங்லயே ட்ரிகர் ஆன ஒரு விஷயம் அந்த நாள் ஃபுல்லா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதுதான் சொல்றேன், கேம் ஸ்பாயிலர் அருண், அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா, இது மட்டும் தான் நம்ம பேச முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கை, அவருடைய முகபாவனை, அவரோட ஆட்டிடியூட்லாம் வந்து பயங்கர இரிட்டேட் ஆச்சு. இது பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. லைவ் பார்த்தவங்களுக்குலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தோம். எங்க குரூப்லயே நாங்கள் பேசிட்டோம், லைவ் எல்லாம் வந்து கேவலமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க எவ்வளவுதான் பொறுத்து போவாங்கன்னு எனக்கு தெரியல. மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்க ரூல்ல இருந்து ஒத்துக்கிட்டு வர மாட்டாங்களாம். ஆனா மேனேஜர்ஸ் ரூல்ஸை மாத்திட்டே இருக்கணும், மேனேஜர்ஸ் கீழே அடங்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து தொழிலாளர்கள் நினைக்கிறாங்க. அப்ப அது தப்பான விஷயம் தானே. அப்ப இவரு நினைச்சிருந்தா ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா இவர் பேசின விஷயங்கள் அவ்வளவு பேசிட்டு ஸ்ட்ரைக் பண்ண, வண்டியை நிறுத்து, ஸ்ட்ரைக் பண்ணு, எல்லாம் வா வா அப்படின்ற மாதிரி ஏன் பில்டப் பண்றீங்க? உங்க டீம் ஆளுங்களுக்கு அது பிடிக்கல, ஆனா நீங்க பில்டப் பண்றீங்க, பயங்கரமா பில்டப் பண்ணி அது ஒரு லென்த் எடுத்துட்டு போய் ஒரு கட்டத்துல ரஞ்சித் அண்ணா வந்து டாஸ்க்ல இருந்து வெளில வந்து கேப்டனா பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறம் முதல்ல அவர் ரெஸ்ட் ரூம் அனுப்புங்கன்னு சொல்றாரு. சரின்ட்டு சத்யா சைக்கிள் ஓட்டுறாரு, இவர் வந்து ரெஸ்ட் ரூம் அனுப்புறாரு. அனுப்புன அருண் என்ன பண்ணார் தெரியுமா, நேரா பெட்ரூம்குள்ள வந்தாரு, சீப் எடுத்தாரு, தலை வாரினாரு. தலை வாரிட்டு அவரோட ஷர்ட்குள்ள சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்ரூம்க்கே போனாரு. பாத்ரூம் போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாருன்றது தெரியல. ஆனா அவர் நேரா உள்ள போய் பண்ண முதல் வேலை இதுதான். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா வருதுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க வந்து கூட தலை வாரிக்கோங்க, கடகடன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க. போயிட்டு திருப்பி வந்து நீங்க தலைவாரிட்டு சீப்பை எடுக்கிறீங்களோ இல்லை வைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க போயிட்டு என்ன வேலை பண்ணீங்க? அப்போ உங்களை எப்படி நம்ப முடியும்? இந்த விஷயம் உங்களுடைய டீம்மேட்ஸ்க்கு தெரியுமா? ஆனா எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டாங்களே, என்ன பண்றது? இதெல்லாம் போட்டு காமிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல யூனியன் தலைவரை இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஆனா அது எந்த விதத்துல மேனேஜர் செலக்ட் பண்ணுவாங்களா இல்ல யூனியன் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு பர்சனலா தெரியல. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, யூனியன் தலைவரா நீங்க 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுங்க, அதுல இருந்து ஒருத்தரை நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம், அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற போது அங்க ஒரு கிளாஷ் ஆகுது. இல்ல முடியாது, இது மார்னிங்ல தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் அருண். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அருணை பேச விட்டா இது வேற மாதிரி போகும்ன்றதுனால பவித்ரா பேசுறாங்க. பவித்ரா பேசும்போது இவங்களோட யார் பெர்மிஷனும் இல்லாம 3 பேரை அவங்க சொல்லிடுறாங்க. பவித்ரா, அன்ஷிதா அண்ட் ரயான், நாங்க 3 பேரும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், இதுல இருந்து யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க. அப்ப இவங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. போட்டு அதுல இருந்து அன்ஷிதா வந்து கரெக்டா பேசுவா, பவித்ராக்கு அந்த அளவுக்கு பேசக்கூடிய திறன் இல்லை, அதனால வந்து அன்ஷிதா வந்து நியாயமா பேசுவா அப்படிங்கிறதுனால அன்ஷிதாவை நாங்க போடுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதை வந்து ஜாக்லின் சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக். ரஞ்சித், சத்யா, ராணவ் அண்ட் அருண், இவங்க 4 பேருக்கு ஷாக். என்ன இவ்வளோ நேரம் அதுக்கு தானே ஆர்கியூ பண்ணோம், கடைசியில இவங்க சப்புன்னு முடிச்சுட்டாங்களே. ராணவால பொறுக்க முடியல, ஐயோ என்ன விடுங்க நான் போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு.
அப்போ பவித்ரா சொல்றாங்க, ஒரு டாஸ்க்கை நீங்க காலையில இருந்து விளையாட விடாம கெடுத்துட்டு இருக்கீங்க, அதனால இது நாங்க தீர்மானம் பண்ணோம். இனிமேல் வந்து இவங்க அன்ஷிதா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு நாளைக்கு ஒரு தலைவரை நியமிக்கலான்றது இவங்களோட பிளான். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கான தலைவர் அன்ஷிதா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தான் உள்ள சமையல் விஷயமே ஆரம்பிக்குது. சமையல் விஷயத்துலயும் இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு வாட்டியும் கேமரா கிட்ட சொல்லணும். அதாவது வெசல் வாஷிங்க்கு ஒரு கேமரா கிட்ட சொல்லணும், ஒருத்தர் ஓட்டணும். குடிக்கிற தண்ணிக்கு ஒருத்தர் ஓட்டணும், சமைக்கிறதுக்கு கேஸ் வரதுக்கு ஒருத்தர் ஓட்டணும். இந்த மாதிரி தான் ரெகுலரா இது போயிட்டு இருக்கு. ஆனா இது நைட்டு டாஸ்க் நிறுத்தப்படுதுன்னு சொல்வாருன்னு பார்த்தா நிறுத்தப்படலை. அது நிறுத்தாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நைட்டும் இது நடக்கும், தொழிலாளர்கள் வெளில தான் தூங்கணும், ஸோ அவங்களுக்கு யாராவது ரெஸ்ட் ரூம் போனோம்னா நீங்க உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ முத்துக்குமரன் வெளியிலேயே படுத்துக்கிறார். வெளியிலனா டோருக்கு உள் சைட்லயே படுத்துக்கிறார். யாராவது கேட்டாலோ கதவு தட்டினாலோ திறந்து விடுறதுக்கு அந்த மாதிரி படுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து நேத்து வரைக்கும் மூவ் ஆச்சு. இன்னைக்கு மார்னிங் திருப்பியும் என்ன ஆச்சு அப்படின்னா, அருண் வந்து ஒரு விஷயத்த வந்து நேத்து பண்ணிட்டார். ஒருவேளை தூக்கத்துல வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றத நினைச்சாரா என்னன்றது தெரியல. ஆனா அவர் அழகா அவங்க டீம்மேட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு நேத்து எவ்வளோ ஆக்ரோஷமா பேசினாரோ அந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே டவுன் பண்ணி பொறுமையா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல அந்த மாதிரி எல்லார்ட்டையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இது ரிஜிஸ்டர் ஆனாதான் அருண் எந்த மாதிரி தாட்ல சொன்னாருன்றது வந்து மக்களுக்கு தெரியும், விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியும்ன்றதுனால இவரு சாஃப்டா இவர் பேசுறாராம். சாஃப்டா பேசி என்னை இந்த மாதிரிலாம் ட்ரிகர் பண்ணாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன் அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டத்துல புரிய வைக்கிறேன்ற பேர்ல உட்கார வச்சு சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, சௌந்தர்யா இப்படி நடந்துக்கிட்டாங்க, மார்க் பண்ணாங்க, நான் பாத்ரூம் போயிட்டதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன், மஞ்சரி வந்து ஸ்டாப் பண்ணாத பண்ணுன்னு சொல்றாங்க, அதுக்கு சௌந்தர்யா வந்து மேனேஜர் சொன்னா செய்யணும் பெஞ்சை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். மேனேஜர் சொன்னா செய்யணுன்றது இங்க மீட்டிங் போனதை அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வேற மாதிரி புரிஞ்சுட்டு வேற மாதிரி பேசினாரு. ஒரு வழியா வந்து முடிஞ்சு போச்சு. பட் இப்போ ஒரு பஸர் அடிக்கிறாங்க. பஸர் அடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜர்ஸ்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி லீஸ்டா இருக்கவங்களை செலக்ட் பண்ணி இந்த டீமுக்கு அனுப்பணும். தொழிலாளர்கள் அவங்க செலக்ட் பண்ணி இங்க அனுப்பணும். அப்ப அந்த 2 பொசிஷன்ல இந்த மேனேஜர் சைட்ல இருந்து பவித்ரா போறாங்க, சாரி சௌந்தர்யா போறாங்க, இந்த சைட்ல இருந்து ரஞ்சித் நான் வந்து நிக்க வைக்கிறாங்க. பட் அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இதுதான் வந்துச்சு அது வரைக்கும். அண்டு இந்த கான்வர்சேஷன் வந்து இல்ல, இந்த இடத்துக்கு இவர் தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் எடுத்து வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பவித்ரா வரணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து சௌந்தர்யா வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு தகுதி இல்லைன்றதை அன்ஷிதா சொல்றாங்க. தொழிலாளர்கள் வரத்துக்கு சௌந்தர்யா தகுதி இல்லை, மேபி அவங்க வாண்டடாவே வந்து அவங்களுக்கு தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருக்கிறது பிடிக்கல அன்ஷிதா. ஸோ அவங்களும் அதை தான் கிரியேட் பண்றாங்க, வர சொல்லுங்க. அண்ட் மார்னிங் இவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்றதுக்காக மேனேஜர்ஸ்லாம். அப்போ மேனேஜர்ஸ் மீட்டிங்லயுமே வந்து தர்ஷிகா சொல்றாங்க, தர்ஷிகா விஷாலுக்கு அன்ஷிதா வர்றது பிடிக்கல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க பர்சனலை வந்து இதை எடுத்துட்டு வராங்க. இப்போ அன்ஷிதா வந்து எப்படி அருண் அண்டு முத்துக்கு இருக்க பர்சனலை ஏன் கேம்ல கொண்டு வராங்கன்னு சொன்னாங்களோ இப்போ அதே தான் வந்து அன்ஷிதாவும் பண்றது. இல்ல ஆக்சுவலி அவங்க என்ன ரீசனுக்காக அது சொன்னாங்கன்ற விஷயம் யாரும் பேசல கேட்கல. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு அவங்க தகுதி இல்லைன்றதான் அவங்க சொன்னாங்க. அவங்க அதுக்கான ரீசனும் சொன்னாங்க தான். ரீசன் சொன்னாங்க, அது எபிசோட்ல மேபி போடலையான்னு தெரியல. ஆனா ரீசன் அன்ஷிதா சொன்னாங்க தான். என்ன ரீசன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க தகுதி இல்லை. ஏன்னா இப்ப ஜாக்கோ சௌந்தர்யாவோ முத்துக்குமரனோ எந்த இடத்துலயும் ஒரு விஷயத்தையும் பேசாம இல்லை. ஆனா எனக்கு அருண் பேசியிருக்காரு, அருண் எனக்கு அங்க போகணும், அவங்க இங்க வரணும் அப்படிங்கிறது வந்து ரீசனபிளா தானே இருந்தது. ரீசனபிள் தான், ஆனா ஓட்டு வரலையே. ஆக்சுவலி பார்த்தா அருணுக்கு அருணே போகக்கூடாதுன்றது இருந்தது. ஆனா அது டாஸ்க் தெரியறதுக்கு முன்னால டாப் 8க்கு போகணும்னு எல்லாருமே தான் வந்து சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு டாஸ்க் எல்லாம் தேர்வு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போயிருக்கலாமேன்று கண்டிப்பா அருண் யோசிச்சிருப்பாரு. அண்ட் அன்ஷிதாவுக்கும் அந்த இடத்துக்கு போகணுன்றது ஒரு ஆசை தான். ஏன் அன்ஷிதாக்கு அந்த மாதிரி கை தூக்கல அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் தர்ஷிகா 2 பேருமே அன்ஷிதா சொல்ற மாதிரி அந்த இடத்துக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டோட்டல் கேம்லயுமே மஞ்சரியோட கேம் பிளே ரொம்பவே நல்லா இருக்கு, அவங்க புரிதலுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்களுடைய புரிதலும் சரி, இந்த இடத்துல யாருமே ஈகோ வச்சு அவங்க சொல்ற கருத்துக்களை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில அந்த டீம் யோசிக்கவே இல்லை. மேனேஜர்ஸோட டீம் எல்லாருடைய கருத்துமே கேட்குறாங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாருமே ஒரு பாயிண்ட் நேற்று சொன்னாங்க இந்த ரூல்ஸ் இருக்குன்றத. அண்ட் ஜாக்லின் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. அருண் நேற்று ஒரு விஷயம் வந்து எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் லாஸ்டா நேற்று வந்து சமைக்க போகும்போது ஜாக்லினை ஸ்டாப் பண்ணி ஏதோ கேட்கும்போது அப்ப ஜாக்லின் சொல்றாங்க, அருண் இப்ப நீங்க வந்து சைக்கிள் ஓட்டினாதான் நான் போய் உள்ள சமைக்க முடியும் அப்படின்ட்டு. அது எப்படி மேடம் அப்படின்றாரு.
எப்படியா இருங்க, நீங்க போய் சைக்கிள் உட்காருவீங்களா, சைக்கிளை மிதிப்பீங்களா, அங்க கேஸ் ஆன் ஆகுமா, நான் பாத்திரத்துல தண்ணி வச்சு உள்ள வைப்பேனா, வச்சதுக்கு அப்புறம் தக்காளி கட் பண்ணி போடுவேனா, இப்படிதான் சமைப்பேன் அப்படின்னாங்க. அதை ரொம்ப கோவப்படாம ரொம்ப கலாய்க்கவும் இல்லாம இப்படி சொன்னோடனே அப்படியே கப் சப்புன்னு வாய மூடிட்டு போயிட்டாரு அருண். ஸோ அவங்களுக்கு ஹேண்டில் பண்றது இப்போ எப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த மேனேஜர் டீமுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ்க் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ஸ்மூத்தா போனாலும் நம்ம பார்க்க மாட்டோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ரொம்ப ஒரு அளவுக்கு நம்மளே மண்டையை பிச்சு சி போங்கடா அப்படின்னு விட்டுறோம்ல, அந்த அளவுக்கு நேற்று எடுத்துட்டு போயிட்டாங்க அருணும் முத்துக்குமரனும். எனக்கு தெரிஞ்சு நேற்று முத்துக்குமரன் மேல ஸ்டார்டிங்ல ஒரு தப்பு இருந்தது, அதுக்கப்புறம் அவர் மேல தப்பு இல்லைன்றது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அவருக்கு நேற்று சரியாதான் விளையாடி இருக்காரு, ரூல்ஸ்லயும் சரி பேச்சுலயுமே சரி எந்த வார்த்தையும் தவற அவர் விடவே இல்லை. ஆனா அருண் அப்படி கிடையாது, பயங்கரமா வந்து அவர் இந்த வாரம் தெரியணும், அதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணாரு. ஒருவேளை ஹோஸ்ட் இது பார்த்தாருன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணுவாரு. எனக்கு பிக் பாஸ் டீம் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அடிச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த ரஞ்சித் சார் ரியாக்ஷனை மட்டும் க்ளோஸ் அப்ல காட்டாதீங்க, தயவு செய்து காட்டாதீங்க. அது ஆக்சுவலா அவர் ஒரு பிளே பண்ணிருக்காரு உள்ள, நான் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா இல்லைங்க, நீங்க நடிக்கிறீங்க, நீங்க வந்து அது வந்து காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு நீங்க நடிக்கிறீங்கன்னு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை மெயின்டைன் பண்றாரு. அது எப்ப தெரியுமா வெளிக்கும், அந்த முட்டையை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரியாக்ட் பண்ணாரு அவர். நீங்கெல்லாம் மாடு கிடையாது, நான் சவுக்கு எடுத்து உங்களை அடிக்கிறதுக்கு, நான்லாம் வச்சு வாங்கினேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஒரிஜினல் ரஞ்சித்ன்னு நான் சொல்றேன், அதுதான் ஒரிஜினல் ரஞ்சித். நீங்க சாஃப்டான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், நான் அவரை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன், ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், சாஃப்டான ஆள் தான். ஆனா ரஞ்சிதனா கோவம் தான், ரஞ்சிதனா எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியும். ஒரு கோவத்திலையும் சாஃப்டா பேசியிருக்காரு தான், ஆனா ஒரு கட்டம் தாண்டும் போது, ஒரு எல்லை மீறும் போது வர கோவம் இருக்கு இல்லையா, அது இயல்பா நம்மளுக்கு வர கோவம் தான் அவருக்கும் வருது. ஆனா அதை மறைச்சு 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 வைக்கிறாரு, அதுதான் பண்ணாதீங்க. எனக்கு பயங்கர சிரிப்பு. அப்புறம் மேல பார்த்து சேர்ந்துட்டீங்களா, பிரிஞ்சிருவீங்களா, சேர்ந்துட்டீங்களா, இல்ல இப்ப நீங்க பிரியணும்னு சொல்றீங்களா சேரணும்னு சொல்றீங்களா எனக்கு புரியல. அந்த மாதிரி பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு நாடகம் நடத்துவாங்கல்ல, பேசாமலே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற நாடகம்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அவரு. அங்க அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, இவர் கண்ணாடி முன்னாடி நின்று என்னென்னவோ பண்றாரு, கேமராவும் ஜூம் பண்ணி அவரே எடுக்குது. எனக்கு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, அதை ஓட்டி ஓட்டி பாக்குறேன் நான், அவ்வளோ சிரிப்பு. இந்த ரியாக்ஷன்லாம் சினிமால கொடுத்திருந்தா நீங்க இந்நேரம் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல ஓவர் ரியாக்ஷன் குத்துறதுனால தான் இப்படி இருக்காரான்றதும் எனக்கு தெரியல. சாரி, நான் வந்து அதை சொல்லக்கூடாது, ஏன்னா ஃப்ரெண்டு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கோபம் அவர் மேல, அது மட்டும்தான். நீங்க நினைச்சிருந்தா உங்களுடைய உண்மை முகத்தை காமிச்சு விளையாடி இருக்கலாம். இந்த ஷோவே அதுதான், நீங்க நடிக்க முடியாது நடிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஷோவே. நீங்க உள்ள எப்படி இயல்பா இருக்கீங்க, உங்க கேரக்டர் எப்படி இருக்கு, நீங்க கேம்லாம் எப்படி, கேமை தாண்டி உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இந்த கேமே. ஆனா நீங்க அதையே வந்து நீங்க சரியா பண்ணலையே அப்படிங்கிறது தான். அவங்க 2 பேர் பேசினா, அவங்க 2 பேர் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு உங்களுக்கு அதுல என்ன ஒரு கடைசியில நீங்க as a கேப்டனா அந்த இடத்துல வந்துட்டு அந்த சண்டைய பெருசாக்காம தடுக்கிற வழியை பார்க்கணும். அதை பண்ணவே இல்லை, அவங்க 2 பேரும் பேச விட்டுதான் வெளியே. ஆனா இவர் போய் இப்படி இப்படி ஸ்டாப் பண்றாரு. இவர் நான் தான் சொல்றேன், இவர் யாருமே மதிக்கல. சோ அதனால அது வந்து எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேர் பேசிக்கும் போது இவருக்கு ஆனந்தம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துச்சு. அதனால இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படின்றாரு. அப்புறம் கடவுளை கும்பிடுறாரு, சேர்ந்துட்டீங்கடா சேர்ந்துட்டீங்கடா அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பண்றாரு. இது இந்த விஷயத்துலன்றது இல்ல, பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலுமே அவருடைய ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். முத்துக்குமரன் அவரோட கேரக்டர் எடுத்து பண்ணாரு இல்லையா, அது எக்ஸாக்ட் அப்படியே தெரியுது. இந்த மாதிரி இன்னதான் நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத முத்துக்குமரன் சொன்னாரு. ஆனா அந்த ஒரு டாஸ்கை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்கன்னா இப்ப இன்னும் நிறைய மோர் ரியாக்ஷன்ஸ் கிடைச்சிருந்திருக்கும் ரஞ்சிதனாவோடது. ஓகே, இப்போ ஃபைனலா வந்து ஒரு விஷயம் பேசியே ஆகணும். பவி வந்து தர்ஷிகா கிட்ட அந்த லவ் விஷயத்தை பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் லைவ்லயுமே பார்த்தேன். அதை வந்து அவங்க ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. பவித்ரா சொல்றாங்க, நீங்க கேம் விளையாட வந்திருக்க, நீ வந்து இன்னொருத்தருக்கு சர்வ் பண்றதுக்கோ ஊட்டி விடுறதுக்கோ நீ வரல, இது வேற ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது, எனக்கு தெரியும் பவி, இது நான் அந்த மாதிரி பண்ணல, இது அதுக்கான இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா சொல்றாங்க, அதுக்கான இடம் கிடையாதுன்னு சொல்ற, ஆனா உன் நடவடிக்கைகள் அப்படி கிடையாது தர்ஷிகா, ஆனா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க.
ஆனா அந்த ஒரு பர்சன் உன்கிட்ட அந்த ஒரு அன்பை காட்டல, அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. அங்க அந்த பர்சன் வந்து நீ கொடுக்குற அந்த ஒரு பாசத்தை அங்கிருந்து ஆப்போசிட்ல இருந்து நாங்க வர்றதை பார்க்க முடியல, அந்த மாதிரி கிடையவும் கிடையாது. ஆனா நீ கேமுக்கு வந்துட்டு வேற ஏதோ பண்றிக்கோன்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது, இல்ல நான் கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நீங்க கேம் தான் விளையாடுனீங்க, ஆனா 3 வாரத்துக்கு முன்னால விளையாடுனீங்க, இப்ப விளையாடல. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமாவே அப்படியே குறைஞ்சிட்டாங்க. தர்ஷிகாவோட கிராஃப் லெவல் வந்து குறைஞ்சு போச்சு. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் பேசுவாங்க, அப்புறம் பார்த்தா தர்ஷிகாவை காணும். விஷால் எங்க இருக்கான் பாரு, அங்கதான் இருப்பா தர்ஷிகா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க தர்ஷிகா. ஸோ பவித்ரா சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனா பவித்ரா இவ்வளோ லேட்டா சொன்னதுக்கு போன வாரம் நீங்க என்ன பண்றீங்க பவித்ரா? ஆனந்தி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, டைரக்டா இதே மாதிரி போய் சொல்லியிருக்கலாமே, சொல்லி நிறுத்திருக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய தாட். இப்போ அவங்க யோசிச்சாங்க. பவித்ரா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தர்ஷிகா வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சதுனால நேத்து ஈவினிங் வந்து லைவ்ல நான் பாக்குறேன், விஷால் வந்து கவுண்ட் அடிச்சு படுத்துட்டு இருக்காரு கார்டன்ல. இல்ல எபிசோட்ல வந்து இல்ல, அப்போ அந்த சைட்ல அஞ்சிதா படுத்துட்டு 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல இங்க சாப்பிட்டுக்கிட்டே அந்த மீட்டிங்ல வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தர்ஷிகா அங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க, அது ஏவிஓஐடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல ரயான் சொல்றாரு, நீ ஏவிஓஐடி பண்ணாலும் உன் மூஞ்சில சிரிப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ள கோவம் இருக்கிறது தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே கம்மன் இருந்துட்டாங்க. தென் நைட் இவங்க தூங்க போகும்போது அவரை ஹக் பண்றாரு. இவங்க படுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து அவரை ஹக் பண்ணி பேசுறாரு. என்ன நடக்குதுன்னு புரியல. இவங்க உண்மையா சேஞ்ச் ஆயிட்டாங்களா, பவித்ரா சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நேத்து ஷோல 2 பேருமே ஒண்ணுமே பண்ணல. விஷாலா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் ஒண்ணுமே பண்ணல. நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்டர்டைன்மெண்ட்டை இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க தவிர்த்து இவங்க என்டர்டைன்மெண்ட்டே பண்ணல. அண்ட் ஒரு பாயிண்ட்டை பேசும்போது பேசுறாங்க, அப்புறம் உட்காந்து அவங்க 2 பேர் கதையை பேசிக்கிறாங்க. அவ்வளோ சண்டை நடக்குது அருண் கூட, டீமுக்கும் அருணுக்கும் அவ்வளோ சண்டை நடக்குது. 2 பேரும் மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அது எதை எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சீக்கிரமா வெளில அனுப்பிடுங்க. இந்த வாரம் டாஸ்க்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடைக்குது, யாரு டைரக்டா நாமினேட் ஆகி வெளியில போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம வெள்ளிக்கிழமை பேசலாம். கண்டிப்பா.